கோவை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் உக்கடம் பணிமனையில் தொழில்நுட்ப பயிற்சிக்கு வந்த மாணவர் ஒருவரை கழிவறையில் வெள்ளையடிக்க வைத்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பணிமனையில் தற்போது 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி பெற்று வருகின்றனர். பேருந்து பராமரிப்பு, பழுது நீக்கம், உதிரி பாகங்கள் மாற்றுதல் மற்றும் இன்ஜின் பழுதுகளை சரிசெய்தல் போன்ற முக்கிய தொழில்நுட்ப விஷயங்களில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஆனால் இம்மாணவர்களுக்கு கழிவறையில் வெள்ளையடித்தல், அலுவலக அறைகளை சுத்தம் செய்தல் போன்ற பணிகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து ஒரு மாணவர் கழிவறையில் பெயிண்ட் அடிக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள், தொழிற்சங்க மற்றும் ஊழியர்கள் உட்பட வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் குழுக்களில் ஏப்ரல் 11 அன்று பதிவேற்றம் செய்துள்ளனர். இது தொழில்நுட்ப பயிற்சிக்காக வந்த மாணவர்களை வேலைக்காரர்களாக பயன்படுத்தும் செயலாக உள்ளதாகவும், இது மாணவர்கள் மன உறுத்தலை சந்திக்க செய்யும் என்பதால் உடனடி நடவடிக்கை தேவை என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அதிகாரிகளிடம் விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கைக்கான கோரிக்கைகள் எழுந்துள்ளன.